Hi friends, welcome back to my day 14 of my days weight loss challenge. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன பண்ண போறோம்னா கிரேவிங்ஸ். ஸோ கிரேவிங்ஸ்னா எல்லாருக்கும் வராதா அப்படின்னா டெஃபினட்டா கிரேவிங்ஸ் எல்லாருக்குமே வருங்க. எனக்குமே நல்லாவே வரும். எனக்குமே பயங்கரமா வரும் கிரேவிங்ஸ். அந்த கிரேவிங்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போறோங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ல மார்னிங் நான் என்ன சாப்பிட்டேன்னா சேம் மில்லட் தோசையும் சட்னியும் தான் சாப்பிட்டேன். ஏன்னா ராகி மாவு ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். ராகி பச்சைப்பயிறு, ஸோ இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம். அதை முடிகிற வரைக்குமே அதுதான் நம்ம சாப்பிட்டாகணும். ஸோ அதனாலதான் நான் மார்னிங் ரெண்டு தான் அளவு எடுத்திருக்கேன். ஸோ 2 ராகி தோசையும் அதோட தக்காளி சட்னி. ஸோ தக்காளி சட்னி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லோ கேலரி ஃபுட். as well as ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு போர்ஷன் கண்ட்ரோல். ஸோ அதுதான் மெயின் இது. ஸோ அதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்தேன். வேற எதுவுமே எடுக்கல. அதுவே நல்லா சஃபிஷியண்டா இருந்தது. அதுக்கப்புறம் யூஸ்வலா பார்த்தா எனக்கு கிரேவிங்ஸ் மார்னிங் வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்னிங் யூஸ்வலா எல்லாருக்குமே நம்ம ரொம்ப டைம் விட கிரேவிங்ஸ் வரும். ஸோ அதனால நான் மார்னிங் ஏர்லி எந்திரிச்சோன்னே என்ன பண்ணேன்னா வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்குவேன். ஸோ தூங்கி எந்திரிச்சோன்னா 1 ஹவருக்கு அப்புறம் நான் எடுக்கிறது இந்த வெள்ளை பூசணி ஜூஸ். அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் எடுக்கிறது கொஞ்சம் மல்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னமன், இது ரெண்டையுமே நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை ஒரு ஹாட் வாட்டர்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு விளக்கு ஏத்திட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நான் ஒரு 9 o'clockல சாப்பிட்டுருவேன். ஸோ சாப்பிடும்போது ஒரு ப்ரோட்டீன் ஃபில்லிங்கா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ அதனால நான் ப்ரோட்டீன் ஃபில்லிங்கா நம்ம ஏற்கனவே ராகி பச்சைப்பயிறு 2 போட்ட தோசை எடுத்ததுனால எக்ஸ்ட்ராவா வேற ப்ரோட்டீன் வேண்டான்ட்டு ஒரு 2 மட்டும் தான் அளவு எடுத்துக்கிட்டேன். போர்ஷன் கண்ட்ரோல் மாதிரி அதோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிரேவிங்ஸ் வருமான்னு கேட்டா டெஃபினட்டா கிரேவிங்ஸ் வருங்க. கிரேவிங்ஸ் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன்னால. இப்ப நம்ம பாடியில நம்மளுக்கு தேவை தண்ணி தாகம். ஸோ நம்மளுக்கு டீஹைட்ரேட்டா இருக்கும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா சுத்தி பார்க்கும்போது தண்ணியை விட நம்மளுக்கு நம்ம கண்ணுல மத்த சாமான் தான் நல்லா தெரியும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா அதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தாட் வரும். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. ஸோ கிரேவிங்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்ல மடமடன்னு தண்ணியை குடிங்க. இல்லையா கொஞ்சம் ஹெர்பல் டீயை கொஞ்சம் சூடா குடிங்க. ஸோ அதை நம்ம சிப் பண்ணி குடிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும். ப்ராப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டாலே ஒரு 30% கிரேவிங்ஸை நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கினோவா ரைஸ் எடுத்துக்கினேன். ஸோ கினோவா உங்களுக்கு அது ஃபுல்லா கார்போஹைட்ரேட்ஸ் சுத்தமா கிடையாது அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த கினோவா ரைஸ்ல நெட் கார்போட அளவு கம்மியா இருக்கும். ஏன்னா மத்த கார்ப்ஸ் அதுல புரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால அந்த கினோவா ரைஸ் தான் எடுத்துக்கினேன். கொஞ்சம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸே இருக்கிறதுனால நான் சாக்லேட் அந்த பக்கம் போவேன். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணேன்னு என்னோட வீட்டுல இருந்து மாங்காய் இது வந்தது. ஸோ அந்த மாங்காய் பச்சடி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு ஒரு ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸே இருக்கிறதுனால திகட்டிடும். அதுக்கு நான் ஜாகரி தான் யூஸ் பண்ணேன். ஓரளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் வச்சிருப்பேன். ஸோ அது எனக்கு ஓகேவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் பொரியல், ஒரு கூட்டு, ஒரு பொரியல் அதை வச்சுட்டேன். கினோவா ரைஸ்க்கு ஒரு தக்காளி குழம்பு மாதிரி ஒண்ணு வச்சு என்னோட லஞ்சை ஓவர் பண்ணிட்டு செம ஃபில்லிங் லஞ்சுங்க. ஸோ இப்ப லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் நமக்கு யூஸ்வலா எதுவும் பசிக்காது. ஆனா அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் இந்த கிரேவிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பிஸ்கட் சாப்பிடலாமா, டேபிள் சிப்ஸ் சாப்பிடலாமா, அந்த மாதிரி நூறுக்கு தீனி கிரேவிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுதான் ரொம்பவே கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நல்ல மடமடன்னு இப்ப நான் தண்ணி குடிச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு நான் பாத்தீங்க அப்படின்னா நல்ல மடமடன்னு தண்ணி குடிச்சிட்டேன். ஈவினிங் இது சாப்பிட்றதுக்கு பிஃபோர். ஸோ சூப்பரா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரொம்பவே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சா நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்துருச்சு. ஸோ அதுதான் மெயின் திங்க. நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% ஆஃப் த கிரேவிங்ஸ் எனக்கு மோஸ்ட்லி என்ன வருதுன்னா தண்ணினாலதான் வந்து. ஸோ 50% ஆஃப் த கிரேவிங்ஸ் நான் எப்படி சரி பண்றேன்னா வாட்டர் குடிச்சுதான் நான் சரியே பண்றேன். இதுல மெயின் திங் என்னன்னா ட்ரிங்க் வாட்டர். ஸோ இதுதான் உங்களோட மெயின் இதுவே. பாத்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் டின்னர். ஸோ டின்னர்ல என்ன அப்படின்னா நான் 7 o'clock அதே மாதிரி ஏர்லி டின்னர் தான் சாப்பிட்டேன். ஸோ டின்னருக்கு நான் எடுத்துக்கிட்டது பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே ஒரு 2 தோசை சாப்பிடலாம், காலையில வச்ச சட்னியே சாப்பிடலாம் தான் நினைச்சேன். மேஜர் சேஞ்சஸ்லாம் நான் எதுவும் டின்னர்ல பண்ணலைங்க. ஸோ அதேதான்.
ஸோ எந்த சேஞ்சஸுமே நான் டின்னர்ல பண்ணல. இப்போ உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வேற எதுலயாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரேவிங்ஸ் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வாட்டர் மட்டும் குடிங்க, அதுவே போதும். ஸோ நான் அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரியும், பட் சம்டைம்ஸ் நான் இதை பண்ணுவேன், சம்டைம்ஸ் நான் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் இதை பண்ணும்போது டெஃபினட்டா எனக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஆகலன்னு சொல்ல முடியாது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நம்மளுக்கு வந்து கிரேவிங் வந்து நார்மல். ஸோ இப்ப நம்ம டயட்ல இருக்கோம், வெயிட் லாஸ்ல இருக்கோம்னா டசன்ட் மீன் நம்ம வந்து ஜீரோ கிரேவிங்ஸ்ங்கிற இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோங்கிறது தான் மெயினா இதுல இருக்கு. இப்ப நீங்களும் வந்து கிரேவிங்ஸ் எல்லாமே ரொம்ப உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு வந்து என்னோட வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்து வெயிட் செக் பண்ற டே. ஸோ நாளைக்கு நம்ம என்ன சாப்பிடலாம் என்னங்கிறது நாளைக்கு இதுல வீடியோல பாக்குறேன். until then bye, take care.